மௌனம் எப்போது மருந்து எப்போது விஷம்? எல்லாரும் சொல்லுவாங்க மௌனம் சம்மதம்னு. ஆனா அது முழு உண்மை இல்லப்பா. இத பத்தி 4 முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளு. மௌனம்ங்கிறது ஒரு தங்கமான பதில் தான். ஆனா அது எல்லா இடத்துக்கும் செட் ஆகாது. எந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல அந்த அமைதியை உடைக்கணும்னு தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். 1. உன்னை ஒருத்தன் காயப்படுத்தணும்னே பேசினா, நீ அவனுக்கு எதிரா பேசுற வார்த்தையை விட உன்னோட அந்த மௌனம் தான் அவனுக்கு பெரிய தண்டனை. உனக்கு கோபம் வரும்போது நீ அமைதியா இரு. முட்டாள்கள் கிட்ட வாக்குவாதம் பண்றப்போ மௌனம் தான் உன்னோட மிகப்பெரிய கவசம். 2. கடவுள் நமக்கு 2 காது 1 வாய் கொடுத்ததுக்கு காரணமே கம்மியா பேசு நிறைய கேளு அப்படின்னு சொல்றதுக்கு தான். அதிகம் பேசினா மதிப்பு குறையும். நீ பேசிக்கிட்டே இருந்தா உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா நீ அமைதியா இருந்து மத்தவங்க பேசுறத கவனிச்சா புதுசா நிறைய கத்துக்கலாம். 3. இங்கதான் நீங்க உஷாரா இருக்கணும். உன்னோட தன்மானம் பாதிக்கப்படும் போதோ இல்ல உனக்கு ஒரு அநீதி நடக்கும் போதோ அங்க நீ அமைதியா இருந்தா அதுக்கு பேரு பொறுமை இல்ல, அதுக்கு பேரு பயம். தப்பு நடக்கிற இடத்துல நீ அமைதியா இருந்தா அந்த தப்ப நீயும் ஆதரிக்கிறன்னு அர்த்தமாகிடும். அங்க உன் குரல் ஓங்கி ஒலிக்கணும். கடைசியா, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட சண்டை வந்தா தயவு செஞ்சு பேசாம இருந்து அவங்கள கொல்லாதீங்க. கோபத்தை விட இந்த மௌனம் தான் உறவுகளை சீக்கிரம் அழிச்சிடும். கடைசியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வார்த்தை தேவைப்படுற இடத்துல மௌனமா இருக்காதீங்க, மௌனம் தேவைப்படுற இடத்துல வார்த்தையை கொட்டாதீங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இதை எல்லாருக்கும் புரியாது, புரிஞ்சா புரிஞ்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.